அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு ஈஸியான, சிம்பிளான, அதே சமயம் சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கேக் ரெசிபி தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் என் ஹஸ்பண்ட்காக பண்ணது. அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ மண்டே மதியானத்துலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேக் தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு பர்த்டேங்கிறதையே வந்து மறந்தாச்சு. கேக்குன்னு ஒன்று செய்ய தெரியும் இல்லையா? அது செய்யாம விட்டுட்டோம்னா மறந்து போயிடும். அதனால அதுக்கு உண்டான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அளவுகள் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் சரி, ஒரு கப் எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை வந்து தண்ணி குடிப்போம் இல்லையா டம்ளர், அது எடுத்திங்கனாலும் சரி, எந்த டம்ளரில் நீங்கள் வந்து மாவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தான் முட்டை, சர்க்கரை, எண்ணெய் இது எல்லாமும் ஒரே அளவில் வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இதில் 3/4 கப் அளவுக்கு வந்து எக் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 முட்டை மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். பவுடர் பண்ணி வச்சிருந்தனால எனக்கு வந்து மாவுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இதுதான் சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சம் மட்டும் வந்து சேர்த்திக்கிறேன். இது வந்து ஒரு 2 பேட்ச் 3 பேட்சாக சுகரை வந்து பிரித்து வந்து சேர்த்திக்குங்க. எடுத்த உடனே ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுற வேணாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு விஸ்க் வச்சு கூட நம்ம பீட் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அதிகம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மீதி வச்சுருக்கிற பவுடர் சுகர் இது கூட வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். இந்த ஓரளவுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருக்கிற முட்டையில் ஒரு முட்டையை மட்டும் சேர்த்திட்டு லைட்டாக வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம எல்லா முட்டையும் வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா அது ஓவராக பீட் ஆகிடும். ஸோ வந்து கேக் வந்து பார்த்தா நல்லா வராது, ஸ்பான்ச்சியாக வந்து வராது. அதனால் இது ஃபஸ்ட்டு 3 முட்டை போட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முட்டையை சேர்த்திட்டு பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு முட்டையை சேர்த்திட்டு லைட்டாக ஒரு 10 செகண்ட் வந்து பீட் பண்ணாலே போதும். அந்த முட்டை வந்து அது கூட மெர்ஜாக இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் வந்து சேர்த்திக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து சேர்த்திக்கிங்க. எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது. அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் இதை தவிர குக்கிங் ஆயில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். அதே இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமேட்டுக்கு ஓவராக பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேக்கே வந்து ஹார்ட் ஆயிடுது. நான் நிறையா வாட்டி வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து இந்த மூடியில் ஒரு மூடி வந்து சேர்த்திக்கிறேன். வெனிலா எசன்ஸை விட எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி மைதா மாவு வந்து சலிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் 2 வந்து சேர்த்திக்கிறேன். பேக்கிங் சோடாவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அதுதான் வந்து சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை மட்டும் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாலாம் பண்ண வேண்டாம். மெதுவாக அந்த மாவு வந்து அந்த முட்டை கலவை கூட மிக்ஸ் ஆனால் போதும். அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கேக் டின்னில் வந்து பட்டர் பெப்பர்லாம் வந்து எண்ணெயை போட்டு பட்டர் பெப்பரையும் வந்து எல்லாம் லைன் பண்ணி வந்து வச்சுருந்தது. அது செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கேக் டின்னில் வந்து நம்மளுடைய பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இது அதாவது 3/4 வாசி வந்து ஊற்றுங்க. அப்போ தான் ரைஸ் ஆகி வரும்போது இடம் இருக்கும். அதுக்காக இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டரி வந்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் அதே 180 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சோம் அப்படின்னம்னா சூப்பராக வந்து குக் ஆகி வந்துடும், பேக் ஆகிடும். இதே பேட்டர் வச்சு நான் வந்து அடுப்புலேயே எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். நம்ம நார்மலாக எந்த ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் பேட்டர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இதில் எல்லாத்தையுமே வந்து ஊற்றிக்கலாம். ஒரு பழைய அடிக்கனமான ஒரு குக்கரோ ஏதாவது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகிருக்கும். இதை ப்ரீ ஹீட் மெத்தட் அடுப்பில் செய்கிறோம் அப்படின்னா. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை உள்ளே இறக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இதை வந்து சிம்லேயே வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னோம்னா சூப்பராக வந்து பேக் ஆயிரும்.
இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். கேக் வந்து சூப்பராக வந்து பேக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஓடிஜியில் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து சூப்பராக வந்து பேக் ஆயிடுச்சு. குக்கருக்கும் அடுப்பில் வைக்கிறதுக்கும் ஓடிஜியில் வைக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கலர் டிஃப்ரென்ஸ் தான். இதில் வந்து மேலே லேயர் எல்லாம் வந்து நல்லா டார்க்காக இருக்க மாதிரி வந்து தெரியும். 2 பக்கமும் ஹீட் வரனால அதில் அந்த கலர் வந்து வராது. அவ்வளோதான் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் லைட்டாக வந்து இது கொஞ்சம் ரைஸ் ஆகி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். சரின்னு அதை எடுத்து ஆறட்டும்னு சொல்லிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கிடையில் வந்து நம்ம கேக்கெலாம் செய்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவணும். இல்லைன்னா வந்து வேறு ஒரு பாத்திரத்தை கூட சேர்ந்துச்சுன்னா கண்ணாடி பாத்திரம்லாம் உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவுனதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சிடலான்னு வச்சுட்ருக்கிறது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் கடையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது கடையில். அப்போ நல்லா தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது. வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சோம், என்னாச்சுன்னு தெரில, ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, நான் வந்து அப்படி தான் யோசிச்சு வச்சுருந்தேன், இதில் வந்து மாற்றிடலாம் அப்படி சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் வந்து இது ஒர்க் ஆகலை. அதனால் வந்து ஹஸ்பண்ட்டை கேட்டு என்னோடய கண்ணாடி பொருட்கள் மட்டும் இதில் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அதில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அதிகம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி வீடியோக்கு எதுக்காவது எப்பயாவது எடுத்தால் தான் உண்டு, இல்லாட்டினா அது அப்படியே தான் தூங்கும். அது முடிச்சுட்டு கையோட குட்டி குட்டி வேலை இருக்கும் இல்லையா, இந்த மிளகாலாம் வந்து இந்த மிளகாய் ஜாடியில் மிளகாய் தீர்ந்து போச்சு. ஸோ அதுவும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாயை மட்டும் இந்த காம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதில் போட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. அப்புறம் நான் ப்ராப்பராக கேக் செய்கிற ஆள்லாம் இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் செய்ய வந்து தெரியாது. ஒரு எட்டுக்கு வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஆசையாக இருக்கும் கேக் செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டது. இந்த கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேக் வந்து செய்வார். அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது வந்து பேக்கரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ வந்து யாரோட பர்த்டேக்கோ எங்கள் அக்கா பையன் பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி வந்து கேக் வந்து வீட்லேருந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்து செய்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சரி நம்மளே செய்வோம்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தது. ஸோ கேக் வந்து ஆறுறதுக்குள்ளே இதுக்கு உண்டான க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலான்னு விப்பிங் க்ரீம் தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஏன்னா விப்பிங் க்ரீம் தான் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதோட டேஸ்ட் பிடிச்சதுலேருந்து பட்டர் க்ரீம் வந்து பிடிக்கிறதுலேன்னு வச்சுக்கோங்க. அதனால் அதுவும் வந்து அடித்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும்னு வந்து வச்சாச்சு. கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதோட மேல் லேயர், டாப்பில் இருக்கிற லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் மட்டும் கொஞ்சம் எக் ஸ்மெல் வரும்லாம் சொல்லுவாங்க. எனக்கெலாம் அந்த மாதிரியெல்லாம் வந்ததில்லை. எல்லாமே பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் வரும். ஸோ வந்து அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுனா அது வேஸ்ட்டெல்லாம் அதை நம்ம வந்து சாப்பிட்றலாம். ஸோ வந்து இந்த கேக்கை வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா ஒரு குட்டி கேக்கு, அதுக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் அந்த லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரு 2 டயர் கேக் மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து வச்சு பார்த்தேன். சரி ஓகே, செய்கிறோம், எப்பயாவது தான் செய்கிறோம், செஞ்சு தான் பார்க்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் போர்டு என்கிட்ட இல்லை. எப்போயோ ஒரு வாட்டி கேக்கு கடையில் வாங்கினப்போ இந்த போர்டு வந்து கிடச்சிது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஷீட் மாதிரி வந்து ஒட்டியிருப்பாங்க. அது வந்து கிழிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா நிறைய வாட்டி யூஸ் பண்ணனால. அதனால் எப்போ யூஸ் பண்ணாலும் மேலே வந்து ஒரு கவர் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கேக் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து கேக் ஆடாமல் இருக்கிறதுக்கு தான். இந்த கேக் மேலே சுகர் சிரப் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து தேவையான அளவு போட்டுட்டு இப்போ நல்லா வந்து ஐசிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பராலாம் எனக்கு பண்ண தெரியாது. இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் என்கிட்ட வந்து இந்த பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து இருந்துச்சு. அதனால் அதையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நடுவில் வந்து ஃபில்லிங்காக வந்து வச்சாச்சு. இதை முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் லேயரும் வச்சுட்டு மேலே சும்மா வந்து க்ரம் கோட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரம் கோட்டிங் தான் வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கும் சுகர் சிரப் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வந்து வச்சுட்டு க்ரம் கோட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து மெயின் கோட்டும் வந்து அது கையோட அது கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஐசிங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு குட்டி கேக் வந்து குக்கரில் செஞ்சோம் இல்லையா, அதுக்கும் வந்து ஐசிங் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட மேலே வந்து ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு குக்கி கட்டர் ஹார்ட் ஷேப்பில் வந்து இருந்துச்சு. அதை வந்து மேலே வந்து இப்படி இம்ப்ரெஷன் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த இம்ப்ரெஷனுக்கு மேலேயே வந்து இப்படி ஸ்டார் நாசில் வச்சு ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே அந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்து ரெட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் இருக்குது இல்லையா, கிசான் ஜாம், ஃப்ரூட் ஜாம், அது வந்து மேலே வந்து நடுவில் வந்து வச்சாச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தா தான்
நல்லாயிருக்கும் கேக்கு. நல்லா செட் ஆகி வரும். சரின்ட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சாச்சு. அப்புறம் ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் வண்டி போச்சு. எங்கள் பாப்பா ஒரே பிடிவாதம், ஏதாவது வாங்குங்க மம்மி, வாங்குங்க மம்மி, வாங்குங்க மம்மின்னு. தனக்கு வாங்குறாங்களோ இல்லையோ என்னைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கிட்டயும் குப்பை மரம் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. வாங்க போனது குப்பை மரம் மட்டும்தான். ஆனால் 3, 4 பொருள் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிரும். பரவாயில்ல, ₹10 பொருள் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை வந்து இல்ல. ஸோ வந்து என்கிட்ட ஸ்பூன் ஹோல்டர் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பூன்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இது வந்து ப்ரஷ் ஹோல்டருன்னு நினைக்கிறேன். சரி எதுக்காக இருந்தால் என்ன, நம்ம யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் குட்டியாக ஒரு கத்தி, ஏன்னா கேக் வந்து செஞ்சுருக்கோமா, கேக் வெட்டுறதுக்கு டேடிக்கு வந்து புது கத்தி தான் கொடுக்கணும்னு பிள்ளைங்க ஒரே ஒரு ஆட்டம். சரின்னு அதையும் வாங்கியாச்சு. இந்த ஷவர் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஃபஸ்ட்டில் வந்து ஊர்லேருந்து வரும்போது இந்த ஷவர் வந்து வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து நல்லாயிருக்கும் தண்ணி வரதெல்லாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஷவர்லேருந்து வருதுல்ல, பிள்ளைங்க வந்து திறந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டில் தண்ணிக்கு வேறு கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு நாள் மட்டும் அது இருந்துச்சு ஆசைக்கு. அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, பர்த்டே பாய் வந்து கேக் வெட்டுவார் அப்படின்னு பார்த்தா, கேக்கு சல்லுன்னு கடையில் வெட்டுற மாதிரி பீஸ் போட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு பிடிக்காது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. நாங்கள் பண்ணவும் மாட்டோம். எங்கள் பாப்பா வந்து கேட்டாங்க, பர்த்டே நம்ம கொண்டாடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. ஆமாண்டா, கொண்டாடக்கூடாது, இது க்ரீம் வந்து வேஸ்ட் ஆயிருமேன்னு தான் வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது. அப்புறம் பர்த்டே பையும் ஊட்டிட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.